அறிவிப்பால் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் கூட்டணி கட்சியினர். 2026ஆம் ஆண்டு நடக்க போற தமிழக சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் வின் பண்ணி திமுக தலைமையிலான ஆட்சி அமையணும்னு முழு மூச்சா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் தேர்தலுக்கு 6 மாசங்களே இருக்கிற நிலையில பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறதும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறதும் மக்களோட இணையதள வாயிலாக பேசி குறைகளை கேட்கறதுமாக சர்வை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வெளிப்படையாக தெரிய வந்த நிலையில உள்ளுக்குள்ள அவர் பல சிக்கல்களுக்கு ஆளாகியிருக்கிறாராம். அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு போன தேர்தலை விட அதிக இடங்கள் வேணும்னு, ஆட்சியில பங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கின பிறகு வாக்குகள் சிதறும் அபாயம் இருக்கிறத தங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு இப்படி பிளாக்மெயில் பண்றாங்களாம் கூட்டணி கட்சி தலைவர்கள். அதாவது விஜய் தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்ற ஐடியாவை கொண்டு வந்தாரு. இப்ப அதை தங்களுக்கு சாதகமாக்கிக்க ஆசைப்படுறாங்களாம் திமுக கூட்டணி கட்சியினர். மேலும் பழம்பெரும் அரசியல் தலைவர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு துணை முதல்வர் உதயநிதியுடைய ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு இளம் தலைமுறையினருக்கு பொறுப்பு கொடுக்கவும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குதாம். இப்படி திமுக உள்கட்சி பூசல்களும் கட்டமைப்புகளும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய நிம்மதியை கெடுக்கிறதா கடந்த சில நாட்களாக நாளிதழ்களில் செய்திகள் உலா வருது குறிப்பிடத்தக்கது.